வணக்கம் நண்பர்களே. இது நம்மளோட GitHub பேஜஸ்ல ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோவோட கன்டினியூஷன். அதுல பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டொமைன்னா என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு சொன்னோம். அதாவது நம்ம ஒரு வெப் பேஜ் ரெடி பண்ணோம். கோபைலட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் டைப் பண்ணாம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி GitHub பேஜ்ல ஹோஸ்ட் பண்ணி, அது வேர்ல்ட் ஃபுல்லா லைவா இருக்குன்னு சொன்னோம். அதுல GitHubஆ குடுத்த ஒரு URL தான் நம்ம லிங்கா கிளிக் பண்ணி வெப்சைட்ட வியூ பண்ணோம். ஆனா இந்த வீடியோல நம்மளோட கஸ்டம் டொமைன் நான் ஒரு டொமைன் வச்சிருக்கேன். என்னோட குழந்தைங்க பேர்ல. dbdeva.in அப்படின்னு. ஸோ அந்த டொமைன என்னோட GitHub பேஜஸ்ல நான் மேப் பண்ண போறேன். ஸோ ஃபியூச்சர்ல யூசர்ஸ்க்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு நான் வெப்சைட்ட ஷேர் பண்ணணும்னா, ஜஸ்ட் www.dbdeva.in இந்த வெப்சைட்ட சேவ் பண்ணாலே போதும். வீடியோவ ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு GitHub பேஜ்க்கு நான் லாகின் பண்றேன். என்னோட யூசர் நேம் குடுத்து லாகின் பண்றேன். ஸோ மொபைல் அத்தென்டிகேஷன் கேட்குது. ஓகே. அப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபைன். என்னோட பேஜ்க்கு வந்தாச்சு. என்னோட ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா, ஹோம் வெப்சைட்ன்னு கிரியேட் பண்ணேன். அந்த ஹோம் வெப்சைட்டுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்துட்டேன். இதுல பேஜஸ். ஸோ இந்த பேஜ்ல நம்ம ஏற்கனவே போன வீடியோல வெப்சைட் ரெடி பண்ணோம். பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். யூஆர். ஜஸ்ட் நான் விசிட் சைட்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட திருப்போரூர் இட்லி கடை, இட்லி ஷாப். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா HTTPS. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTTPS தான். GitHub வந்து நமக்கு செக்யூர்டு சைட்டே குடுக்குது. கனெக்ஷன் செக்யூர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த சைட்டுக்கு வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ இதுதான் GitHubஓட ஸ்பெஷல். ஸோ இது எந்த ஒரு மொபைல்லயும், லேப்டாப்லயும் நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். இந்த HTTPS இல்லாம வெறும் HTTP மட்டும் இருந்துச்சுன்னா, அது வந்து நெறைய லேப்டாப்ல ஓப்பனே ஆகாது. ஃபயர்வால் பிளாக் பண்ணும். ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இப்ப பேக்கிரவுண்டு. இதோட வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா, https://dbdeva.github.io/home/website/menu இவ்வளோ பெருசு வருது. ஓகே. ஸோ இத நம்ம கஸ்டம் டொமைனுக்கு மாத்துறதுன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. கஸ்டம் டொமைன். ஓகே. இதுல என்னோட வெப்சைட்ட நான் குடுக்க போறேன். www.dbdeva.in. ஓகே. இத குடுத்து நான் சேவ் பண்றேன். இந்த வெப்சைட் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால GoDaddyல கிரியேட் பண்ணது. GoDaddyன்ற ஒரு டொமைன் புரொவைடர் இருக்காங்க. அந்த சைட்ல நான் கிரியேட் பண்ணது. ஓகே. இது HTTPன்ற மாரி காமிக்குது. சைட் குடுக்குறேன். இப்ப லோட் ஆகாது. ஏன்னா, இந்த DNS ரெக்கார்ட நான் சைட்ல போய் மாத்தணும். அந்த GoDaddy வெப்சைட்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்னோட GoDaddy அந்த வெப்சைட் பேஜ நான் ஓப்பன் பண்ணணும். ஓகே. இது ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. கன்டின்யூ ஆகும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட போர்ட்டல். என்னோட இந்த மெயில் ஐடி வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட வெப்சைட் dbdeva.in. நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டொமைனை கிளிக் பண்ணுறேன். ஓகே. என்னோட சைட் dbdeva.in. இதில் DNSன்றதை கிளிக் பண்ணுறேன். ஆட் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ சிநேம் வந்து எடிட் பண்ணி நேம் www. கொடுக்குறேன். ஓகே. நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ். ஓகே. ஸோ நம்ம DNSல சிநேம் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து ஐபி அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். ஏ ரெக்கார்ட் அட் GitHubன்றதுனால பை டிஃபால்ட் இது கொடுக்குறேன். ஆட் அனதர் வேல்யூ.
108, 109. Add another value. 110. ஸோ இந்த மல்டிபிள் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 4 கொடுத்துருவோம். நிறைய இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த 1/2 hour இருக்கட்டும். ஓகே. ஸோ 4 ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது GitHub என்ன பண்ணோம்னா குளோபலாக யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் சர்வர்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரிலையபிலிட்டிக்காக இதை கொடுக்குறேன். சேவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் சி நேமும் ஏ ரெக்கார்ட் இது 2 மட்டும் கொடுத்துருக்கோம். டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் வித் இன் an hour பட் குட் டேக் அப் டு 48 hours globally. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டுன்றது நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வந்து 30 minutesலேயே அப்டேட் ஆகலாம், 1 hourலேயே அப்டேட் ஆகலாம். அதான் மென்ஷன் பண்ணியிருக்கான். மோஸ்ட் டிஎன்எஸ் அப்டேட் டேக்ஸ் எஃபெக்ட் வித்தின் an hour. 1 மணி நேரத்தில் கூட ஆகலாம். சம் பட் குட் டேக் அப் டு 48 hours டு அப்டேட் globally. ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா 48 hours கூட ஆகலாம். வித்தின் 10 minutesலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த யூசருக்கு வேணும்னாலும் இந்த வெப்சைட்டை கொடுக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த யூசர் நான் ஐடி கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம், www.dbdeva.in அப்படி டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே போதும். இது என்ன சொல்றதுன்னா சைட் வந்து செக்யூர் கனெக்ஷன் இல்லை, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். நான் பண்ணுவேன். இப்போ கண்டினியூ டு சைட் கொடுக்குறேன். ஃபைன். நம்மளோட திருப்பூர் இட்லி ஷாப் இந்த சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. மெனு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சைட் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ஃபைன். நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எங்க போறேன்னா இந்த பேஜ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிட்டப்கே திரும்ப வர்றேன். கிட்டப்ல நம்மளோட ரெபாசிட்டரி செட்டிங்ஸ்ல பேஜஸ்ல இங்கே தான் நம்ம வந்து கஸ்டம் டொமைன் கொடுத்தோம். ஓகே இதுலேயே அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ஃபோர்ஸ் ஹெச்டிடிபிஎஸ்னு. unavailable for your site because your domain is not properly configured to support HTTPS. ஓகே இது என்ன கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம அதாவது சொல்கிறேன் மினிமம் ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு 48 hours வெயிட் பண்ணணும். நமக்கு இப்போ குயிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பட் மேபி சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு மட்டும். இந்த ஓவரால் ஹோல் வீடியோன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளோட Ubuntu லேப்டாப்பில் ஒரு VS கோட் இன்ஸ்டால் பண்ணோம், கெட் இன்ஸ்டால் பண்ணோம், கிட்டப் அப்புறம் கிட்டப் கோபைலட் யூஸ் பண்ணுறதுக்காக VS கோட் இன்ஸ்டால் பண்ணோம். அது மூலமாக ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண வெப்சைட்டை கிட்டப் பேஜஸில் ஹோஸ்ட் பண்ணி கிட்டப் கொடுத்த டொமைனை நம்ம யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். அடுத்து இந்த வீடியோவில் ப்ளஸ் கஸ்டம் டொமைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டம் டொமைனில் என்னோட டொமைனை கொடுத்துருக்கேன். டிஎன்எஸ் செக் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ப்ரொபகேஷன் வந்து இன்னும் ஃபுல்லாக நடக்கலை, அதனால HTTPS எனேபிள் ஆகலை. பட் நம்ம சைட் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ 2 hours பாஸ் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இந்த டிஎன்எஸ் செக் சக்ஸஸ்ஃபுல்ன்றது காமிக்குது. இங்கே என்ஃபோர்ஸ் HTTPS இது பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேஜ் டிஎன்எஸ் செக் பண்ணது சக்ஸஸ் என்ஃபோர்ஸ். ஓகே இப்போ இந்த வெப்சைட்டை நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அதாவது HTTPSனே காமிக்குது. என்னோட சைட் வெப்சைட் கிளிக் பண்ணுறேன். HTTPS www.dbdeva.in HTTPS இந்த லாக் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணோம்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு சொல்லுது. ஸோ இந்த சைட்டுக்கு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இது எல்லாமே கிட்டக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே ஸோ நம்ம வீடியோ ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெப்சைட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் என்னோட டொமைன் நேம்லேயே, அதுவும் ஃப்ரீயாக. இதில் ஒன்று பாயிண்ட் நோட் பண்ண என்னன்னா, இந்த வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடாடின்ற ஒரு ப்ரொவைடர்கிட்ட நான் ஒரு 2 years முன்னாடி வாங்கியிருப்பேன். நான் வாங்கும் போதே 3 yearsக்கு ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி பே பண்ணி வாங்கினேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிட்டப் பேஜ்லேயே போஸ்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் லேர்னிங்காக உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணி. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டைம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.